பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணலாமா? குட்டி சவுத்தை எட்டி பார்த்தா ஒரு பெரிய பெரிய கைதலோட அவர் ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். Rest in peace. Rest in peace. I would like to call the presenter. I would like to welcome Priyamani avargal on stage. அண்ட் அவங்களோட சேர்த்து இன்னொரு பிரசன்டரையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ண போறோம். மிஸ்டர் அரவிந்த் நாயுடு, ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், கேடிவி ஹெல்த் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அந்த அவார்டு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஏவி போயிடலாமா? The Behindwoods SPB Gold Award for Excellence in Indian Music and the Behindwoods Gold Biggest Chartbuster Albums of the Year, Anirudh Ravichander for Jawan, Jailer and Leo. எஸ், ஒரு பெரிய பெரிய கைதலோட அவர் ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறதுல பெருமிதம் கொள்கிறது பிஹைண்ட்வுட்ஸ். இந்த மேடையில் நம்முடைய ராக் ஸ்டார் 2 அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. தி பிஹைண்ட்வுட்ஸ் எஸ்பிபி கோல்ட் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் மியூசிக் அண்ட் தி பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான் அவார்ட் ஃபார் தி பிக்கஸ்ட் சார்ட்பஸ்டர் ஆல்பம்ஸ் ஆஃப் தி இயர். தேங்க்யூ ஸோ மச். எல்லா வைரல் சாங்ஸ், எல்லா சார்ட்பஸ்டர் ஆல்பம்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ அவார்ட் வின் பண்ண இந்த மூமெண்ட்ல உங்களோட ஃபேன்ஸ்க்காக ஒரு சில வார்த்தைகள். லியோவா? ஓகே. பேடாஸ்மா வரசாம ஓடிடு, பேடாஸ்மா உன் வாழ சுருட்டிடு, பேடாஸ்மா யாரு? பேடாஸ்மா வரசாம ஓடிடு, லியோ rest in peace. நம்ம legendary SPB sir உடைய golden award வாங்கியிருக்கீங்க. So how do you feel about that? அது ஐ காண்ட் ஈவன் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ். ஏன்னா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ சாங்ஸ் ஆஃப் சார் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் தர்பாரில் அண்ட் பிஃபோர் தட் பேட்டை ஆல்சோ. அவ்வளோ ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலி நான் வந்து மத்தியானம் தான் எந்திரிப்பேன். ஆனால் சார் ரெக்கார்டிங் வந்து எப்பவுமே மார்னிங் 8 o'clock போயிடணும். ஸோ அப்படியே தூங்காமே போயிடுவோம். அண்ட் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார். அண்ட் எவ்ரி டைம் அவர் எவ்வளோ அப் டு டேட்டாக இருப்பார்னா, நம்ம லாஸ்ட்டாக என்ன பாட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு, அது எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் அது எல்லாமே சொல்லுவார். ஸோ எஸ்பிபி சார்னு ஒரு லெஜண்ட். அவர் வந்து இன்றைக்கும் நம்மளோட மியூசிக் வழியாக நம்ம இப்போ கூட நான் ஒரு 2 days முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தேன். அவர் கூட அவரோட பாட்டு கேட்டு தான் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ எஸ்பிபி சார் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து அந்த பேரில் இந்த அவார்ட் வின் பண்ணுறது எனக்கு மட்டும் பெருமை இல்லை. ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் டு ஹவ் ரிசீவ் திஸ் அவார்ட். தேங்க்யூ பிஹைண்ட்வுட்ஸ் and thank you to I think SPB sir's family who has made this happen. So thank you SPB sir, love you sir always. You are always there with us. So thank you SPB sir. எங்களுக்காக SPB sir பாட்டு ஏதாவது ஒன்று பாட முடியுமா? சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு, ஓ எம்பேரு பாடையப்பா, இளவட்ட நாடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க பாடையப்பா, நெஞ்சில்லாறு பாடையப்பா, பின்னால் 100 பாடையப்பா, யுத்தம் உண்டு வருகையில் 10 வீரல் பாடையப்பா, பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பினாலப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. Lovely, thank you. Thank you.
லாஸ்ட்டாக ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணலாமா? வா அலும்ப பார்த்தவன் உங்கப்ப விசில கேட்டவன் ஓ மவனு பேரனும் ஆட்டம் போட வெப்பவன் இவன் பேர தூக்க 4 பேரு பட்டத்தை பறிக்க 100 பேரு குட்டி சவுத்தை எட்டி பார்த்தா. தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ், லவ் யூ ஆல். ஒரே ஒருத்தர் உங்களுக்காக இந்த மேடைக்கு வராரு, அவரை கூப்பிட்டுலாமா? ப்ளீஸ் கொடுங்க. இவர் வந்து ஆக்சுவலி ஒரு மைண்ட் ரீடர், மைண்ட் அப்படியே ரீட் பண்ணுவார். ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு டூ இட் வித் யூ. ஹலோ ப்ரோ, ஐ எம் மியூசிஷியன் விக்கி கிரிஷ். ஸோ உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக, நீங்கள் ராக் ஸ்டார் இல்லையா? ஸோ ஐ ஹேவ் இன்விசிபிள் கன். ஸோ அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படி கை வச்சுக்கோங்க, அப்படி ஷூட் பண்ணுங்கள், ஷூட். எஸ். ஸோ ராக் ஸ்டாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, சாங் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் வச்சுருக்கு, பண்ணலாமா? எஸ், என்னோடய ஃபேவரட் நீங்கள் பண்ண சாங்லாம் நான் இதில் வந்து எழுதியிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் படிக்கலாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சாங்கான. ஓகே, பேடாஷ், பேடாஷ், நான் பிழை, ஓகே, ஜலபுல ஜங்கு, விக்ரம், பத்தல 222, லைஃப் ஆஃப் பரம், வேஸ்டட், தாய் கிழவி, ஜவான், மேகம் கருக்காத. ஓகே, இது மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சப்கான்ஷியஸில் ஒரு கார்டை சூஸ் பண்ண போகிறீங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்படி கார்டை கட் பண்ணிடுறேன். நான் ஜஸ்ட் இப்படி ட்ராப் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் மைக்கை இப்படி கிட்டக்க வச்சுக்கோங்க, ட்ராப் பண்ணிட்டே வரேன். ஸ்டாப் மட்டும் சொல்லுங்கள். ஸ்டாப். ஸ்டாப். கரெக்டாக இங்கே ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. இந்த கார்டை எடுத்து நீங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க, சொல்லக்கூடாது. நீங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க, சொல்லக்கூடாது. படிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சாங் உங்கள் மைண்டில் இருக்குது. இங்கேருந்து அந்த சாங்கை வந்து டிஜேக்கு வந்து டெலிபதியில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் மைண்ட்லேருந்து அந்த சாங் எடுக்கிறோம். டிஜே ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. அண்ட் இந்த சாங்கை நீங்கள் சப்கான்ஷியஸாக செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு தான் எல்இடியில் முன்னாடியே உங்களுக்கு வந்து எல்இடியில் ப்ளே பண்ணலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ அனிருத் சார் என்ன சாங் பிக் பண்ணியிருப்பாங்கங்கிறத முன்னாடியே நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தெரியும் தானே சாங்? என்னன்னு பாடுங்க அதை. எழுதி வச்சிருக்கோம். நான் ரெடி தான் வரவாங்கிறது தான் அவர் நினைக்க போறான்னு நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். எஸ், தேங்க்யூ. எப்படி இது பாசிபிள்னு புரியலையே. எஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் கிவ் him a big round of applause. இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு. த்ரீ இயர்ஸில் வந்து சும்மா பியானோ வாசிக்க ஆரம்பித்தோம். பட் கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதான் ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு படமாவது பண்ணிடணுன்னு இருந்தது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 33 படம் முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஜேர்னின்னு சொல்லலாம். காட் ஹஸ் பின் கைண்ட். நீங்களாம் அவ்வளோ கைண்டாக இருந்திருக்கீங்க த்ரூ அவுட். ஃபஸ்ட் ஆல்பம் 3லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள், ஆல் த ஆப்வியஸ்லி இந்த ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ண எல்லா டேரக்டர்ஸ், ஆல் த ஹீரோஸ், ஆல் த பீப்புள் ஹூ ஆக்டட் இன் ஆல் த ஃபிலிம்ஸ். நம்மளோட சாங்ஸ்க்கு பயங்கரமாக எல்லாருமே டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக. ஸோ அதெல்லாமே வந்து இட்ஸ் ஆல் நமக்கு பேர் வருது. பட் தேர் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். பேசிக்லி என்னோடய மியூசிக் டீம் பற்றி நான் லைட்டாக ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். எங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் நாங்கள் ஒரு பேண்டாக இருந்தோம். ஸோ அதே பேண்டு தான் வந்து இன்றைக்கும் என்னோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே டீம் இன்றைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே நான் தான் இருக்கிறதே எங்கள் பெரியவன், எல்லாருமே என்னோட சின்ன பசங்க தான். ஸோ இந்த டீம் வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இப்போ சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்திருக்கோம். ஸோ எனக்கு எல்லாமே பேர் கிடைக்குது, இந்த ஸ்டேஜ் கிடைக்குது. பட் பிஹைண்ட் மீ அந்த ஃபுல் டீம் ஆஃப் என்னோட பேண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டிங்கன்னா.
தேங்க்யூ. அவங்க ஸோ அதுக்காக அவங்க பேர் மட்டும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுறேன். அனந்தகிருஷ்ணன், அப்புறம் சஜித், சஷாங்க், சிவகிரண், வினய், ஹரீஷ் ராம், இன்னும் லாட் ஆஃப் பீப்புள். அது என் டீம் தவிர்த்து எல்லா ஆல்பம்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட மியூசிஷியன்ஸ் வாசிப்பாங்க. இப்போ நம்ம சாங் கம்போஸ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஐடியாஸும் அந்த சாங்குக்குள்ளே உள்ளே வரும். அவங்களோட ஜாம் பண்ணும்போது அவங்களோட மியூசிக்காலிட்டியும் அந்த உள்ளே வரும். ஸோ அவங்களும் வந்து தே ஆர் த அன்சங் ஹீரோஸ். அண்ட் கிட்டத்தட்ட எப்போவுமே சூப்பராக நமக்கு லிரிக்ஸ் வந்து எப்பவுமே மாட்டும். ஸோ ஆல் த லிரிசிஸ், ஏன்னா 50% வந்து நம்ம எஃபர்ட் போட்டாலும் அந்த வார்த்தைகள் தான் வந்து இட் கீப்ஸ் த சாங் கோயிங். ஸோ தேங்க்யூ டு ஆல் த லிரிசிஸ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அவர் மியூசிக் டில் நவ். இது வந்து ஒரு மேஜிக்கல் ஜேர்னின்னு சொல்லலாம். இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் என்னோட சேர்ந்து இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்து இவ்வளோ லவ் கொடுத்து ஆல் ஓவர் த வேர்ல்ட், சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு அதான் ஜவான் ரிலீஸ் போது ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஃப்ரம் ஆழ்வார்பேட் டு அந்தேரி அப்படின்னு. ஆழ்வார்பேட் டு அந்தேரி மட்டும் இல்லை, ஆழ்வார்பேட் டு ஆஸ்திரேலியா டு அமெரிக்கா, எங்கே போனாலும் வந்து அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்து அடுத்து இன்னும் பெட்டராக அடுத்த ஆல்பம் வந்து போன ஆல்பம் விட இன்னும் பெரிய மைல் ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு எஃபர்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் ஆல் த எனர்ஜி. ஜஸ்ட் பிஃபோர் ஐ கோ, பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தெம். அவங்க வந்து ஷோவை பயங்கரமாக ரன் பண்ணுறாங்க. Thank you They so are the much. heart and soul of this show. So thank you so much. Thank Thanks you, இங்க thank வந்தவங்க you. எல்லாருக்குமே thanks.